சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 130வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். நீதியிலா மன்னன் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் செய் தவமும் பூரணமாம் சோதி கழல் அறியா ஆசானும் கற்பிலரும் சுத்த விழலெனவே நீத்துவிடு. இன்றைய பாடல் நமக்கு எப்படி வாழ வேண்டும், அதாவது நீதி நெறி என்று சொல்லப்படுவது போல எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது நீதி இல்லாமல் இருக்கின்ற மன்னனுடைய ராஜ்யம் என்று எடுத்துட்டோம்னா அந்த மன்னன் ஆட்சி செய்கிற இடத்துலையும் நீதி இருக்கவே இருக்காது. அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தலைவன் சரியாக இல்லை என்றால் தொண்டர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள். தலைவன் தவறு செய்தால் தண்டனை அதற்காகத்தான் அதிகமாக கொடுக்கப்படுகின்றது. ஏன் அப்படின்னா, ஒரு தலைவன் சரியில்லைன்னா அந்த முழு கம்யூனிட்டியுமே தவறான பாதையில் வழிநடத்துகின்ற ஒரு குற்றம் அவனுக்கு ஏற்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம். நிறைய அருளாளர்கள் ஒரு சிறிய தவறு, ஒரு சிறிய பொய் சொல்லியிருந்தாலும், ஒரு சிறிய முரண்பாடான செய்கை செய்திருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும். அதே குற்றத்தை நாம் செய்திருப்போம், நம்மளுக்கு ஏன் அந்த அளவுக்கு சாமி தண்டிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவர்கள் நம்மை வழிநடத்தும் நிலையில் இருப்பதனால் அவர்களுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கின்றது. ஏன்னா தலைவன் தவறு செய்யக்கூடாது, செய்தால் அவனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மொத்த கூட்டமுமே தவறான ஒரு பாதையில் சென்றுவிடும். அதே மாதிரி நெற்றியிலே பூதியில்லாதவர் செய்கின்ற தவம் என்று சொல்லுகின்றார். தவம் செய்பவர்கள் என்ன தவம் செய்ய வேண்டும் அப்படின்னா, சிவ தவம் செய்ய வேண்டும், அவ தவம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்மள நிறைய அதையும் பார்க்குறோம். அதாவது நாங்கள் உங்களுக்கு யோகா சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மூச்சு பயிற்சியும் உடல் நலம் சார்ந்த ஒரு உடல் பயிற்சி மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு யோகா சொல்லித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் உடல் நலம் என்று சொல்லப்படுவது யோகத்தில் ஒரு நிலைப்பாடு. யோகம் என்றாலே சிவயோகம்தான், தவம் என்றாலே சிவத்தின் மேல் வைக்கின்ற தவம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு நெறிய மனம் என்று சொல்லப்படுகின்றது நமக்கு திருநீறு வைத்து தவம் செய்வதில் தான் வருகின்றது. அது ஏன் அது திருநீற்றுக்கு அத்தனை ஒரு மகத்துவம் சொன்னார்கள் அப்படின்னா, அதற்கு பின்னால் நமக்கு மருத்துவ ரீதியாகவும் இதில் நிறைய, அதாவது அறிவியலாக மருத்துவமாக நாம் இந்த திருநீற்றை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு கொஞ்சம் நெஞ்சம் ஐயோ திருநீர் வச்சுட்டு வெளியில் போனால் யாராவது என்ன நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் கூட நம்மளுக்கு வராமல் போயிடும். திருநீற்றோடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மள எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு இருக்கிற பிரச்சனை சைனஸ் பிரச்சனை. அந்த சைனஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்றது திருநீர் வைத்தால் வரப்போறது கிடையாது. ஏன்னா அந்த திருநீற்றோடைய ஒரு மகத்துவம், ஏன்னா அது சாணத்தை எரிச்சு அதை செய்கிறாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா உடல்ல இருக்கிற அதிகப்படியான நீரை அது உறிஞ்சி எடுத்துடுறதுனால நமக்கு அந்த நீர் வைக்கிற பிரச்சனையோ சைனஸ் அப்படின்னு சொல்ற பிரச்சனையோ நமக்கு வராது. அதனால தான் திருநீர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தவம் செய்பவர்கள் ரொம்ப நேரம் அப்படியே ஒரே இடத்துல இருக்கும்போது உடல் உபாதைகள் வராமல் இருப்பதற்கு இந்த திருநீர் என்பது ஒரு காப்பாக அமையும். இதை நாம நம்பிக்கையின் அடிப்படையிலையும் பார்க்கலாம், அல்லது மருத்துவமாக அறிவியலாகவும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, ஒரு ஆசான் என்று சொல்லப்படுபவன் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவன். எப்படிப்பட்டவனாக அந்த ஆசான் இருக்க வேண்டும் அப்படின்னா, பூரணமாம் சோதி கழல் அறிந்த ஆசானாக இருக்க வேண்டும். அது யாருங்க அது பூரணமாம் சோதி அப்படின்னா, சோதியில் சோதி அமைத்தோன் யார் என்றால் நம் சிவபெருமான். சூரியனுக்குள்ளேயே ஜோதியை வைத்தது யார் அப்படின்னா சிவபெருமான். அப்ப ஏன்னா நம்மளுக்கு தெரியும், பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற 3 பொருள்ல சூரியன் என்று சொல்லப்படுவது சடப்பொருள். அந்த சடத்தை இயக்குவதற்கு சித்து பொருளாக இருக்கக்கூடிய சிவம், அதாவது பதி என்பவன் தேவை. அந்த பதிதான் என்ன செய்கின்றான், சூரியனுக்கும் சோதி கொடுக்கின்றான், சூரியனுக்கும் ஒளி கொடுக்கின்றான், வெப்பம் கொடுக்கின்றான். அதனாலதான் பூரணமாம் சோதி என்று சொல்லி
அப்படிப்பட்டவனுடைய திருவடியை உணராத ஆசான் சொல்லிக் கொடுக்கின்ற கல்வி என்று எடுத்தாச்சுன்னா இந்த மூன்றுமே விழல் என்று சொல்லிட்டார். விழல்னா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாட்டுக்கு கூட அந்த விழலை நாம உணவா போட முடியாது. ஏன்னா நெல் அறுவடை செய்ததுக்கு அப்புறம் நாம் அந்த நெல்லேருந்து வர்ற அந்த அந்த மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் மாட்டுக்கு வைக்கோலாக போடுவோம். விழல்னு சொல்லியாச்சுன்னா மாட்டுக்கு கூட உணவாக அமையாத அளவுக்கு விரயமாக செல்லக்கூடிய வெறும் அதெல்லாமே அப்படியே தூக்கி போட வேண்டிய ஒரு விஷயம். எது தூக்கி போட வேண்டிய விஷயம், எது விழல், எது பிரயோஜனமற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியில்லா மன்னன் செய்கின்ற ஆட்சியும் நெற்றியிலே திருநீறு இல்லாமல் செய்கின்ற தவமும் பெருமானை உணராதவன் சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியும் இந்த மூன்றுமே விழல் என்று சொல்லி நமக்கு மிக அழகான இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.